ஹயக்ரீவர், பெருமாள், லக்ஷ்மிக்கு உகந்த ஏலக்காய் மாலை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தரலாம். ஏலக்காய் மாலை கட்டுறதுக்கு ஏலக்காயை புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். டார்க் பச்சை கலரில் இருந்துச்சுன்னா ஏலக்காய் மாலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதில் 54 108 எண்ணிக்கையில் தான் கட்டணும். நான் 108 எண்ணிக்கையில் எண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 1 2 வந்து மிஸ் ஆகிட்டாலும் மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். 108 எண்ணிக்கையில் நல்ல நிலையில் இருக்க ஏலக்காயை எடுத்துகிட்டு லைட்டாக அபிஷேக பன்னீர் விட்டு நினச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்ல தண்ணியாக இருந்தால் கூட வந்து எடுத்துகிட்டு லைட்டாக நினச்சா போதும். அப்போ தான் வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ரெட்டை நூல் பச்சை கலரில் ரெட்டையாக போட்டு ஊசி நூல் வந்து கோத்து எடுத்துக்கிட்டேன். ரெட்டையாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக முடி போட்டுட்டு ஒன்றொன்னா வந்து கோத்து எடுத்துக்கலாம். ஒன்றொன்னா தான் கோக்கணும். 2 3 வந்து ஊசியில் கோத்துட்டு இழுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உடஞ்சி வந்துடும். ஏலக்காயை பன்னீர் நினச்சதும் உடனே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் ஊறி வந்துச்சு அப்படின்னா வெடிச்சிட்டு நல்லா உடஞ்சி வந்துடும் ஏலக்காய். அதனால் அப்போவே கட்டிடுறது தான் நல்லது. பன்னீரில் இருக்கிறனால ஏலக்காயோட வாசனை அப்படியே இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். கமகமன்னு ஒன்றொன்னா கோத்துட்டு கடைசி வரைக்கும் வந்து இழுத்துட்டு 108 எண்ணிக்கை கட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் 4 5 வந்து மிஸ் ஆச்சு. மறுபடியும் வந்து பன்னீரை நினைச்சிட்டு அதை மறுபடியும் வந்து கட்டிக்கிட்டேன். கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக ஏலக்காய் மாலை வந்து தயார் பண்ணிடலாம். பன்னீர் இல்லாட்டி நீங்கள் நல்ல தண்ணியில் கூட வந்து நினைச்சிட்டு உடனே வந்து கட்ட ஆரம்பிச்சிருங்க. மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையும், பெருமாளுக்கு சனிக்கிழமையும், ஹயக்ரீவருக்கு எல்லா நாள்களையும் வந்து வழிபடலாம். முடிச்சதும் ஒரு தடவை எண்ணிட்டு லாஸ்ட்டாக முடி போட்டுக்கணும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.